சுனாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வழிக்கும் மனதி பாரம் நீக்கிடுமே ஆராதையே சுனாமனிலே மனதி பாரம் நீக்கிடுமே ஆராதையே சுனாமனிலே சுனாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வழிக்கும் மனதி பாரம் நீக்கிடுமே ஆராதையே சுனாமனிலே அற்புதம் அதிசயம் செய்திடும் அதிசயங்கள் பல புரிந்திடும் அற்புதம் அதிசயம் செய்திடும் அதிசயங்கள் பல புரிந்திடும் நோய்களும் பேய்களும் விரட்டி ஓட்டிடும் நாமமிலே நோய்களும் பேய்களும் விரட்டி ஓட்டிடும் நாமமிலே சுனாமம் உயர்த்திடுவோம் இன்னும் நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே ஆராதையே சுனாமமிலே மனதின் பாரம் நீக்கிடுமே ஆராதையே சுனாமமிலே பரமன் இயேசுவின் நாமமிலே அவர்கள் போற்றிடும் பரமன் இயேசுவின் நாமமிலே இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே ஆராதையே இயேசு நாமமிலே மனதின் பாரம் நீக்கும் இன்றும் பாடிடா இயேசுவின் நாமமே நீக்கும் இன்றும் பாடிடா இயேசுவின் நாமமே இனிமையா தேவன் இயேசுவின் நாமத்திலே தேனிலும் இனிமையா தேவன் இயேசுவின் நாமத்திலே சுனாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே ஆராதையே சுனாமமிலே மனதின் பாரம் நீக்கிடுமே ஆராதையே சுனாமமிலே பயங்கள் நீக்கிடும் இனிமை வாழ்வில் தந்திடும் இருளின் பயங்கள் நீக்கிடும் அவித்தையும் தந்திடும் மகிமன் இயேசுவின் நாமத்திலே அவித்தையும் தந்திடும் மகிமன் இயேசுவின் நாமத்திலே சுனாமம் உயர்த்திடுவோம்
நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமமிதே மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமமிதே இயேசு நாமம் உயர்த்திடுவோம் நின்னை நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமமில் இயேசுவின் நாமம் பரிசுத்தம் நாவுகள் யாவும் நாவுகள் யாவும் துதித்திடும் உயர்ந்ததே சிறந்ததே உன்னத இயேசுவின் நாமம் இதே உயர்ந்ததே சிறந்ததே உன்னத இயேசுவின் நாமம் இதே இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னை நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமம் இதே எல்லாரும் மனதின் பாரம் நீக்கிடுமே இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னை நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமம் இதே மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமம் இதே எல்லா கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்தோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையாம் தேவன் இயேசுவின் நாமம் என்று சொல்லி இந்த கவியம் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி நேற்றும் இன்றும் மாறிடா இயேசுவின் நாமமே மாறிடா இயேசுவின் நாமமே இனிமையாம் தேவன் இயேசுவின் நாமம் இதே இனிமையாம் தேவன் இயேசுவின் நாமம் இதே இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னை நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமம் இதே மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமம் இதே இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னை நீக்கி வாழ்வழிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமம் இதே மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமம் இதே ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை கொண்டு வரலாம் அவர் நாமமே சிறந்தது ஒருவரே உயர்ந்தவர் ஹல்லேலூயா நாமங்கள் எல்லாம் அறிக்கை செய்யத்தக்க நாமம் பாடுகள் எல்லாம் முடங்கத்தக்க நாமம் இந்த உன்னத இயேசுவின் நாமத்தை உன்னதமான தேவகுமாரனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துகிறோம் கூரத்த கூரடில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன் கூரத்த கூரடில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன் வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன் வியத்தகும் செயல்களெல்லாம்
தெய்வமே இயேசுநாதா இயேசுநாதா மகிமையா சராசரங்களை உண்டாக்கினவர், அவர் ஆதி முதலாய் இருக்கிறவர். ஆமென். சகலத்தை தன் வார்த்தையினால் உண்டு பண்ணின தேவன். அவர் உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ஒருவரை துதிக்கு கனத்துக்கு உரியவர்.
போற்றுதலுக்குரிய தேவன் அவரே. ஹalleluya. அவர் மகா பரிசுத்தராமே, ஒருவர் சேரக்கூடாத வழியிலே வசிக்கிற தேவன். ஆமே. Thank you Lord. Thank you Lord. அவருக்கு பாங்க. ஆமே. ஹalleluya. நம்மை அர்ப்பணித்து நம்மை பணிந்து கொள்ளும்படியாக இந்த காலவெளியில் ஹalleluya இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடையும் நீக்கி ஆமே இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை போக்கி தேவனுக்குமாக நிறுத்தத்தக்கதான ஹalleluya தேவ கிருபை விளக்கிக் கொண்டிருக்கிறதாமே அவருடைய சொந்த ஜனமாக அவருடைய தூய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சம்பத்தாகிய நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக இந்த சன்னிதானத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். தேவன் ஒரு உண்டு, அவரை தேடினால் பலர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் இல்லை என்று மதியிட சொல்லுவார், ஆனால் தேவன் இருந்தவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சகலத்தை தன் ஆதாரங்களில் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். சகலம் அவரால் இயக்கப்படுகிறதாமே, நீங்கள் நான் அவரால் இயக்கப்பட்டிருக்கிறோமாமே. இயேசு சொன்னார், என்னால் என்று உங்களால் ஒன்று செய்ய முடியாது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருக்கிறது என்று பவுலடிகள் எழுதுகிறார். இயேசு சொன்னார், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய ஆமென் அழைப்பினுடைய போதனை என்று சொன்னார். இந்த காலவில் தேவ சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவரை பணிந்து கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கை வாரும் தூய பிரசன்னத்தை தேவனுடைய ஆளுகை வரட்டும். சின்ன பிள்ளையான கண்ணத்திற்கு பார்க்கிறோம். எல்லாரும் worship பண்ணுவாங்க. ஆண்டுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்ட வெளியே இருக்கிற பிரதேசம். ஆமென். ஆராதனைக்குள் எங்கள் மனதை செலுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா.
ஆராதனை தலைவர்களிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை பிரியப்படுகிற தேவன் இந்த ஸ்தலத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமே, நாம் எதிர்பார்க்கிறது இந்த மேலான வாழ்க்கையில ஆமென் செயலாற்றுகிற தேவ வல்லமை வெளிப்பட்டிருக்கிறதாக. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் இந்த காலங்கள் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிற நோக்கம் அபரிமிதமான நன்மையினால் நம்மை நிரப்பபடியாக, அவர் விரும்புகிற வண்ணமாய் நம்மை உருவாக்கும்படியாக, அவர் திருச்சித்த நம் வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். தேவாவியானுக்கு விட்டுக் கொள்ளும் அந்நிய பாசைகளை பேசி கத்தரோடு உறவாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆளுகை வருவதாக, உங்களுடைய ஜனத்தின் நடுவே உங்களுடைய ஆளுகை வரட்டும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமென்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமென்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என்னை நடத்தி வந்திரே, சொல்ல முடியும். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் மாலை ஆமென் தேவை பெருகின போதெல்லாம் தேவன் ஹல்லேலூயா சிக்கி தவித்திடாமல் ஆமென் உனக்கு உதவினது தேவன். தேவன் இந்த காலவேளையில் விசேஷித்து உன்னை ஆசீர்வதித்து என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை நடத்தி உன்னை தூக்கி சுமந்தோடு உன் அருகே கடந்து வந்திருக்கிறார். உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனத்தை உணர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர் இன்னும் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. தேவை பருகின போது சிக்கி தவித்த வேளையெல்லாம் உதவும் உன்னுடைய கரம் ஆமென் உன்னோடு இருந்ததே. அந்த கரம் இந்த காலங்களில் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதாமே. அவருடைய திவ்ய பிரசன்னம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறதாமே. ஹல்லேலூயா.
பலவீன சரீரத்தில் பலனை கொடுக்கும்படி கர்த்தருடைய தொடுகிறார். குறைவான உன் வாழ்க்கையை நிறைவேற்றபடி உன்னை தொடுகிறார். ஆமே. பயந்து சோர்ந்து ஆமே வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிற உன்னை ஆமே பலப்படுத்தி முன்னேறி சொல்லும்படியாக கர்த்தருடைய காலவெளி உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. பல நினைவுகளோடு பலவிதமான குழப்பங்களோடு வந்திருக்கிற உன்னோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. கர்த்தருடைய வழிகளுக்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு என்னை விட்டுக் கொடுக்கும்படி உன்னோடு அசைவாடுகிற தேவனை பார். உன்னோடு அசைவாடுகிற தேவனை பார். ஆமே. ஹல்லேலூயா. அவருடைய உற்று நோக்கு கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறதாமே. அவருடைய அற்புத சமூகம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறதாமே. Glory, 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 glory. Glory, Sabbath, Vedi Mama Sentuni Bikama, Ribanana Namasi Aduragala Namasi. Praise the Lord, 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 praise the Lord. அரண்களில் நிர்மூலமாக்கப்பட்ட தேவ பலன் நிறைந்ததாய் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். உலகத்தின் எல்லா சூழலும் கடந்து போகத்தக்கதான உன்னத பலனுடைய பிள்ளைகள் வந்து இறங்குவதாக வாழ்க்கை நிரப்பட்டும் ஆண்டவரே. சிந்தையை மனதை சரீரத்தை ஏனென்று நிரப்பட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. இயேசுவின் நாமத்தினால் சகலமும் கீழ்ப்படுத்தப்படுவதற்காய் நன்றி. முடிக்கப்பட்டு போகிறதற்காய் நன்றி. ஆமென். வாய்க்காமல் போகிறதற்காய் நன்றி. நிர்மூலமாகிறதற்காய் நன்றி. திரும்பை பெறுகிறதற்காய் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? அவனோட உதவி கேளுங்க. அவனோட நான் உதவி கேட்டால் அவன் நமக்கு உதவி செய்ய. பலவீனங்களை கண்டு இந்த உலகம் நம்மை அற்பமாய் எண்ணம். நம் பலவீனத்தை பார்த்து இந்த உலகம் ஒதுக்கி சென்றுவிடும். ஆனால் நம்மை கண்டு பரிதவிக்கிற ஒரு தெய்வம், நம் பலவீனத்தில் நமக்கு பலன் அளிக்கிற தேவன், என்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர்கிட்ட சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த சூழ்நிலை வந்திருக்கு? இந்த உணர்ந்தவர்கள் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற நெருக்கடிகளை என்னால் கடந்து சொல்ல முடியலப்பா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் உமக்காக வாழ எத்தனையோ பாடுகள், தடைகள், போராட்டங்கள், எனக்கு உதவி செய்யுங்கன்னு மட்டும் கேட்டால் போதும். அவருடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். வேதம் அதுதான் சொல்லுது, ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். மோசே ஜெபித்தது போல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தந்து என்னை வழி நடத்துங்க. கர்த்தரிடத்தில் கேட்கலாமா? கர்த்தரிடத்தில் கேட்கலாமா? Thank you Lord. Amen. Glory, 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 glory. என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்தேன், சுமக்க முடியல.
முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல. உங்களுடைய பலனெல்லாம் ஒன்றுமல்ல, உங்களுடைய திறமையெல்லாம் ஒன்றுமல்ல. ஹல்லேலூயா. தேவன் மட்டுமே நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஓ லார்ட், ஆமென். Thank you Lord, thank you Lord. தோள் பலத்தால் சுமக்க பார்த்து சுமக்க முடியல, கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்திக் கொள்ளுங்க. அவருடைய ஒத்தாசை இந்த காலவேளையில் உங்கள் மேல் இறங்கி வருகிறதாமே. கொள்ளுங்க கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகள், முட்கவேலிகள், நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த பாதைகள், புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற பலப்படுத்துங்கப்பா. நான் கடந்து செல்வதற்கு பாதை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய பலன் போதாது, இந்த விசுவாசம் போதாது, இந்த ஜப ஜீவியம் போதாது ஆண்டவரே. இன்னும் என்ன பலப்படுத்துங்க. கரண்டடி கத்தெடுக்கிற கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நேரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க கேளுங்க, சின்ன பிள்ளைங்க கேளுங்க. ஆண்டவரே ஒரு தாசை அனுப்புங்க. உங்க உதவி எனக்கு தேவைப்பா, உதவி எனக்கு தேவை. Thank you Lord. கைவிடாது ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்திருக்கிறோமே, என்னை வாழ வைக்கிறோமே. திருமாவிடத்தில் தருவார். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே.
அலுவலகத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே, நான் பணியாற்றும் போது, நான் படிக்க செல்லும் பொழுது, நான் பயணமாகி செல்லும் பொழுது, என் வாழ்க்கையில் அனைத்து பாவம் என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணினது. ஆனால் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறாங்க, இன்னும் இந்த உறவு எனக்கு தேவை, இன்னும் இந்த உறவு எனக்கு தேவை. ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. இந்த கவியை பாடலாமா? ஹல்லேலூயா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, பாடுவோம். வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, இல்லாமல் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாதே. இந்த சிந்தையோடு நாம் ஜெபத்துக்குள்ள செல்வோம். என் பக்கத்தில் இருக்கும் ஆண்டவரே, இந்த உறவு எனக்கு அதிக தேவை. இன்னும் நான் நெருங்கி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு உள்ள நெருக்கத்தில் காணப்படுகிற குறைவை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நான் வருந்துகிறேன் ஆண்டவரே, உங்களோட நெருக்கமாக இருக்க முடியலப்பா. பல தடைகள் எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களோடு நான் நெருங்கி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் அருமையான தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் பெரியது, நீ ஆண்டவருக்காக வாழ்கிற வைராக்கியம் பெரியது, நீ ஆண்டவருக்காக செய்த சேவை பெரியது. ஆனா அவரோடு இருக்கிற நெருக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமென். ஆனால் யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு எல்லாரையும் தனிமைப்படுத்திட்டான், புறம்பாக்கிட்டான், எல்லாத்தையும் புறம்பாக்கிட்டான். அவன் மட்டும் தனியா பிந்தி தனித்திருந்தான். நானும் என் ஆண்டவர் அவன் மட்டும் தனியா. இரவு நேரங்களில் இங்க தனியா அவங்கள்ட்ட பேசுங்க. அவர்களை தட்டி எழுப்புகிற அதிகாலை நேரத்தில் எழுந்து அவரோடு பேசுங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க அவரோடு கூட பேசுங்க. நீங்களும் தேவனும் அவரோடு இருக்கிற இந்த உறவு, உன்னதமான தேவனோடு இருக்கிற இந்த உறவு, தேவகுமாரனாகிய கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, வார்த்தையோடு இருக்கிற உறவு, தேவ ஆவியானோடு இருக்கிற உறவு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பலவானாய் நம்மை மாற்றிவிடும், நிறைவுள்ளவர்களாய் நம்மை மாற்றிவிடும். ஆமென். glory glory glory. அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நம்மளை கொண்டு வருவது இயேசுவின் நாமத்தினாலே. அவன் இந்த காலங்களில் தேவனோடு இருக்கிற உறவை குறைக்கிற எல்லா காரணங்களும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து வேலை பலு, தேவையற்ற மனுஷரோடு இருக்கிற நேரங்களை செலவிடுவது, தேவையற்ற காரியங்களை சிந்தித்திருப்பது, ஆமென், உலக காரியங்கள் மேல அதிக கவனம் செலுத்தாமல் தேவனுக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பது, அவைகளை கடித்துக் கொள்கிறேன், அவைகளை கடித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.
இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரோடு தனித்திருக்க அந்த வாலிப தம்பி தங்கச்சி ஆண்டவர்களோடு இடைப்படுகிறார். இரண்டாவது சகோதரியை கர்த்தர் எத்தனை நன்மை ஆசீர்வாதத்தை ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நேரத்தை ஒதுக்கி அவரோடு கூட தனித்திருக்க என் கூட இருக்க ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்க ஆண்டவர் இந்த பாடினோம். அவரோடு கூட நேரங்களை செலவழிக்க நம்ம விட்டு கொடுக்கலாமா? நாம் யாரும் பூரணர் இல்லை. பூரணராகும்படி கடந்து போவோம். பூரணராகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் உன்னை ஜெபிக்க வைப்பார், தியானிக்க வைப்பார், துதிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு உள்ள உறவை அதிகரிக்க செய்வார். ஆமென். தேவையற்ற காரியங்களை உங்களை விட்டு விளக்குவார். சிந்தையில் வருகிற போராட்டங்களை விளக்குவார். உலக கவலையை விளக்குவார். ஆமென். உலகத்தின் வேலை பலுவை விளக்குவார். ஆமென். தேவ தியானம் இல்லாமல் செய்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம நிறைய செய்யணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதிக வேலை எனக்கு இருக்கிறதுன்னு நினைப்போம். இல்லை, இதெல்லாம் பிசாசின் தந்திரம். நீங்க தேவனோடு உறவாட உங்களுக்கு எல்லா விதத்திலும் வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அந்த உதவி உங்களுக்கு செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வெளியேறின் அனுபவத்தை கர்த்தர் தர போகிறார். ஆமென். தேவனை மீட் பண்ற அனுபவத்தை கர்த்தர் தர போகிறார். ஆமென். 2020 ஆமென் முதல் மாதத்துல இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் சொல்லி என்னோடும் தேவனுக்கிற உறவை நான் அதிகரிக்கும்படி விரும்புகிறேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் மட்டும் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்துவார். எஸ் எஸ் எஸ். என்னுடைய குடும்பம் நான் தேவனை நெருங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய கிருபை இப்பொழுது இறங்குகிறது. ஆமென், ஆமென். Yes. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Rika Madana Shanduna Maladi Madana Shanduna. அவரை நாம் அழைக்கும் போது அவர் நம் வாழ்க்கையில் வருகிறார். அவர் சொல்றார், நான் உன்னுடனே கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். வாழ்க்கையில் எளிமையான ஒரு நபராக இருக்கலாம், ஒன்றுமற்ற ஒரு நபராக இருக்கலாம், ஒன்றும் புரியாத ஒரு நபராக இருக்கலாம். அந்த ஆண்டவர் கூட வந்துட்டு வாழ்க்கை சிறப்பானதாய் மாறும், செழிப்பானதாய் மாறும். Glory, glory, glory. ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தரை அழைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிகளை பெற்றுக்கொள்ளும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது உண்டாகும். இந்த வருஷம் முழுவதும் இதை நம்ம மறக்க கூடாது. இப்படி வாக்கு கொடுத்த தேவன் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே இவ்வாறு சொல்கிறதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அதுல ஒரு பகுதியை நம்ம தியானிச்சோம். நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. ஏன் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால், ஏன் அதை அடைக்க வேண்டும்? அந்த தோட்டம் ஒருவருக்கு சொந்தமானது என்பதை நம்ம தியானிச்சோம். வசனங்கள்லாம் சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. ஆண்டவர் கிரயமாக கிரையில் செலுத்தி நம்மை வாங்கி இருக்கிறார். நம்மை ஒரு தோட்டமாய் அமைப்பதற்காக வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்லுது, இரத்தத்தினாலே நீங்கள் கிரயமாக கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் முதலாவது நம்மை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்டதுனாலே ஆண்டவராகிய தேவன் நம்மை சுற்றிலும் ஃபென்சிங் அமைக்கிறார். அல்லேலூயா. ஒரு அடைப்பை கொண்டு வந்து நம்மை பாதுகாக்கிறார். அது முதலாவது சொந்தம் என்பதனாலே அதற்கு ஃபென்சிங் அமைக்கப்படுகிறது. இரண்டாவது சொன்னேன், ஒரு ஃபென்சிங் அமைக்கப்பட்ட ஒரு இடத்துல அல்லது ஒரு தோட்டமா இருக்க அந்த இடத்துல அதை வேலி அடைத்து மட்டும் வைத்து விடவில்லை, அதை குறித்த ஒரு நோக்கமும் திட்டமும் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் கிரயம் செலுத்தி தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தோட்டத்தில் ஒரு நோக்கத்தோடு கூட செயல்படுகிறார். அந்த நோக்கம் அவர் விரும்புகிற கனி விருட்சங்களை அதிலே நாட்டி அது தனக்கு பலன் கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற ஒரு ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். நேசு 5 அது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நேசருக்கு ஒரு தோட்டம் இருந்தது.
அதை அவரே வேலி அடைக்கிறார், அவரே சுற்றிலும் அதற்கு எரு போடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், எல்லாவற்றையும் செய்து ஒரு ஆலயம் அதில் உண்டு பண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தோட்டக்காரராக ஆண்டவரை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆகவே நாம் நேசருடைய தோட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் முதல் மனிதனை படைச்சு கொண்டு போய் வச்ச இடமே இதுதாங்க, தோட்டம். அல்லேலூயா. சபை ஒரு தோட்டம். அல்லேலூயா. குடும்பம் ஒரு தோட்டம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தோட்டத்தின் நடுவே உலாவுகிற தேவனை நாம் அங்கு பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வசனம் அழகா சொல்றோம், பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் என்ன செய்தாராம்? தோட்டத்தில் உலாவினாராம். ஆதாமோடு ஏவாளோடு என்ன செய்தாராம்? தோட்டத்தில் உலாவினார். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே சபையாகிய தோட்டம், குடும்பமாகிய இந்த தோட்டத்தை, ஆகவே நம்மை ஒரு தோட்டமாக ஆண்டவர் உருவாக்கி நம் நடுவே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எரேமியாவுல சொன்னேன், ஆனால் இந்த தோட்டத்தின் எதிர்பார்ப்புக்கு மாறாக நாம் ஜீவித்து விடக்கூடாது. அதுல ஆண்டவர் சொன்னார், எரேமியா 2ல நான் சொன்னேன், நான் நற்குல திராட்சை செடியை அவனை நாட்டினேன், நீயோ ஆகாத குடியாய் போனதென்ன. எதிர்பார்க்கிற எஜமானுக்கு கனி தருகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் ஒரு குடும்பத்திலே நம்ம வைத்திருக்கிறார், ஒரு சபையிலே நம்ம வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். பலன் கொடுக்காவிட்டால் ஆண்டவர் சொல்கிறார், கனி கூடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில போடப்படும். யோவான் ஸ்நானகன் மூலமா இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஒவ்வொரு மரத்தின் கீழே என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையை பெறுகிற நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். கணக்கு ஒப்புவிக்காமல் எந்த பலனும் கிடைக்கவே கிடைக்காது தேவ பிள்ளைகளே. ஆகவே கர்த்தரிடத்தில் சுகம் பெற்ற நாம், பணியை பெற்ற நாம், வாழ்வை பெற்ற நாம், மகிழ்ச்சியை பெற்ற நாம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் அதே வேளையில நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் நியாய தீர்ப்பு. ஆகவே ஒரு மரம் செழித்து வளர்கிறது, ரொம்ப செழிப்பா பிரதர், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறார்னா ஆண்டவனை கணக்கு கேட்பார். செழித்திருக்கிற மரமே உனக்கு கீழே என்ன இருக்கிறது? கோடரியும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டு அவர் எதிர்பார்க்கிற பலனை நாம் கொடுக்க வேண்டும். கனிகூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொன்னார். மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தோட்டம் ஏன் வேலி அடைத்து அது தனக்காக என்னுடைய தோட்டம் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், ஒரு தோட்டத்தை அதை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்து விட்டால் அது வேறுபட்டதா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, இது எங்களுடைய தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்ச தூரம் போனா அது அவங்களுடைய தோட்டம். இது எதை குறிக்க என்று சொன்னால், உலக வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை வேறுபடுத்தி வேற ஒரு தோட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது நான் சொன்னேன், நமக்கு ஏற்கனவே ஒரு எஜமான் இருந்தாரு, நாம ஏற்கனவே இன்னொரு இடத்துல நாட்டப்பட்டிருந்தோம். அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் சபை என்கிற தோட்டத்திலே நம்மளை வேறுபடுத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் அதை அடைச்சு வச்சிருக்கிறார். இந்த வேறுபாடு கலைந்து விடக்கூடாது. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்கிற உறவு முறையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் ஜீவிக்கலாம், உலக மனிதரோடு பேசலாம், வாழலாம், ஆனால் உலகத்தார் செய்கிற கிரியைகளோடு நாம் சேர்ந்து விடக்கூடாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேரியாளுக்கும் என்ன கிடையாது? இசைவு கிடையாது. ஒளிக்கு இருளுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. நீங்கள் ஒளியிலே ஆமென் வசிக்கும்படியாக தேவன் இருளிலே வாழ்ந்தவங்களை இங்கே கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேறுபாட்டை காண்பிக்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல வேத வசனத்தை உதாரணமா சொல்லிவிட்டு நான் அடுத்த டாபிக் போக விரும்புகிறேன். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 7:23 வாசிக்கும் பொழுது, முன்பு 7:20 வசனத்தை வாசித்து பாருங்களேன். முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்பதை அங்கு எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தோம். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா சொல்றார் பாருங்க. தேவனற்றவர்களாய் இருந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் பிரமாணத்துக்கும் நாம் பங்கு கிடையாது. நமக்கு நாம் பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. முற்காலத்திலே நாம் நம்முடைய மனதின்படி வாழ்ந்தோம், வழக்கத்தின்படி வாழ்ந்தோம். உலகத்தின் அதிபதியாக சாத்தான் சொல்லுகிற அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோம். கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமோ 7:23 வசனம் வேகமா வாசித்துருங்க.
மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். மிக அழகாய் சொல்றார். 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 6:20 7:23 ரெண்டு வசனத்தை வேகமா வாசித்துருங்க. பாருங்க, இப்போ நாம முற்காலத்தில் இப்படி இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கிரயத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. அந்த வசனம் அழகா சொல்லுகிறது. எபிரேயருக்கு என்ன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம் என்பதை பைபிள் சொல்லுது. முன்பு அந்தகாரத்தில் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ ஒளியின் இடத்துல வரவழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். முன்பு தேவனற்றவர்களாய் இருந்தோம், இப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். முன்பு பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், இப்ப தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முன்பு வாக்குத்தத்தத்துக்கும் பிரமாணத்துக்கு அந்நியராய் இருந்தோம், இப்ப வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்வு பாருங்க. இந்த வசனத்தை வாசிங்க. எப்படி வந்து நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் பரம எருசலேமினிடத்திற்கும் தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற அந்த சர்வ சங்க சபையினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் யாவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கு நியாயாதிபதியா இருக்க தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்டவரிடத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து எத்தனை பேர் வந்து சேர்ந்துக்கிறீங்க தெரியல. நீங்க இந்த வசனத்தை வீட்டுக்கு போயிட்டு திரும்ப திரும்ப வாசிங்க. இது பவுல் வந்து விசுவாசத்துல கன்ஃபஸ் பண்றார். இப்பவே நம்ம எங்க போயிட்டோன்ற சர்வ சங்கமமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்றாருங்க. ஹல்லேலூயா. இது அடிக்கடி நம்ம அறிக்கை பண்ணோம். ஆயிரம் தூதர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே தேவன் எவ்விதமான ஒரு அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை முன்னே இருளில் இருந்தோம், ஆனா கர்த்தர் இப்பொழுது வெளிச்சத்தில் கொண்டு ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தோம். இன்னைக்கு ஆயிரமான தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆகவே முன்பு இருந்த வாழ்க்கை விட இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை வேறுபட்ட வாழ்க்கை. உலக மனுஷரை போல நான் பேசக்கூடாது, உலக மனிதரை போல நடக்க கூடாது, உலக மனிதரை போல நான் உடுத்த கூடாது. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. ஆமென். ஏன்? நான் வேறுபட்டவன், நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பவுல் அதை எழுதும்போது சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. நமக்குன்னு ஒரு தகுதியை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் வேறுபட்ட வாழ்க்கை, வேலி அடைக்கப்பட்ட. ஆமென். அப்படிப்பட்ட தோட்டத்திற்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறாங்க? ஆகவே ஆண்டவர் சொன்னார், அவைகளை விட்டு அசுத்தமானதை தொடாமல் நீங்கள் அவைகளை விட்டு பிரிந்து வாங்கன்னு சொன்னார். ஒருவேளை இந்த காலை ஆராதனையில வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை செய்கிற மகளாய் நீ இல்லாவிட்டால் இன்றைக்கு உன்னை மாற்றிக்கொள். நீ பேசுகிற பேச்சு உலகத்தாரை போல இருக்கக்கூடாது, நீ நடக்கிற நடக்கை உலகத்தாரை போல இருக்கக்கூடாது, நீ உடுத்துகிற உடை உலகத்தாரை போல இருக்கக்கூடாது, நீ வாழ்கிற வாழ்க்கை உலகத்தாரை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. இவ்வுலகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை செய்வதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவத்திலே இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னா அந்த வேறுபாடு கிடையவே கிடையாது, டிஃபரன்சியேஷனே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். தனக்குன்னு ஒரு தகுதியை இன்றைக்கு திருச்சபை இழந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். முன்னாடி பேசின மாதிரி தான் இப்பவும் பேசுறோம். அதே கோபம் இன்னும் இருக்குது. நேற்று ஒரு தம்பி கிட்ட கவுன்சிலிங் பண்ண, அவன்கிட்ட பேசினேன், சர்ச்சுக்கே போல, ஏன் சர்ச்சுக்கு போலன்னு கேட்டேன். யாரும் சரி கிடையாதுங்க, தைரியமா பேசணும். அந்த தம்பி என்ன கொஸ்டின் பண்ண, உங்களுக்கு கோபம் வராதா? கண்டிப்பா வரணும். கோபம் ஒரு சுபாவம், அது இதுல வரும். ஆனா அதை நான் கட்டுப்படுத்த தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அதுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, இப்படிதான் வாழணும்னு சொல்லி நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது.
நமக்கு வரைமுறை இருக்கிறது. ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும். ஆனால் பவுல் அழகா சொல்ற, எல்லாம் எனக்கு அனுபவிக்க யாரும் என்ன தடுக்க முடியாது, ஆனால் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அப்படிதான் நான் வாழ முடியும். கைகளை தட்டி கர்த்தர் சோதனை பண்ணாங்க. இதுவரைக்கும் தவறான வாழ்க்கை, தவறான பேச்சு, தவறான பார்வை, தவறான நடக்கை உன்னில் இருக்குமானால், தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கை, வேறுபடாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குமானால் இன்றைக்கு உன்னை மாற்றிக்கொள். கிறிஸ்துவை நிந்திப்பது இதுதான். நம்முடைய பார்வை கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும், நம்முடைய நடக்கை கிறிஸ்துவ போல. அருமையான தேவ ஜனமே, கவனிங்கள் கவனிங்கள். ஆக இந்த வேறுபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம இன்னும் வேறுபடாமலே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுமே நம்ம மாறி இருக்கணும் இல்லையா? பேர் மட்டும் மாத்தி இருக்கிறோம். ஆட்கள் மாறவில்லை என்று சொன்னால் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தில் அந்த வேறுபாடு ரொம்ப அவசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அருமையான தேவ ஜனமே, ஆகவே இவ்விதமான ஒரு வாழ்வைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த ஆண்டவர் அடைத்து வைப்பதற்கான காரணம் பாதுகாப்பு. அல்லேலூயா, பாதுகாப்பு. வெளியே இருக்கிற மிருகங்கள், வெளியே இருக்கிற விஷயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளே வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, ஆமா, சேதத்தை உண்டு பண்ணக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்கிறது, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. தோட்டத்தை கெடுக்கிற சிறுநெறியும் குழிநெறியும் பிடிங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற வெளியே இருக்கிற சில விஷமிகள், சில காரியங்கள், சில ஆமென், உலகத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதபடிக்கு சுற்றிலும் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம கண்ணுக்கே தெரியாத அந்த வேலிக்கு பேர் கிருபை. கைகளை தட்டி கர்த்தருக்கு சொல்லலாமா? உலகத்தார போல நான் வாழ முடியானா என் கண்ணுக்கு தெரியாத தேவ கிருபை உலகத்திலிருந்து வேறுபட்டு அருமையான வாழ்க்கை செய்ய உதவி செய்கிறது. அல்லேலூயா, ஆமென். நன்மையான தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய அந்த மகா பெரிய இரக்கம் நம்மேல் இருப்பதனால தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே தேவன் தாம் பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. யோபு அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆகவே முதல் அடைத்ததற்கான நோக்கங்களை சொன்னேன். ஏன் அவர் இந்த தோட்டத்தை வேலி அடைத்தார் அதுக்கு சொன்னேன், அது அவருக்கு சொந்தம். அவர் கிரயமா அதை வாங்கி இருக்கிறார். என் பின்னாடியே சொல்லுங்க பார்க்கலாம். அது அவருக்கு சொந்தம். ஆனால் நீங்க ஆண்டவருக்கு சொந்தமா உங்களுக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏதாவது வந்து மேய்ச்சி போட்டோம். ஆகவே தேவன் தம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சொந்தமாக்கி இருக்கிறார். இரண்டாவது, நம்ம வேலி அடைப்பதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா வேலி அடைக்கல, சும்மா உன்னை பாதுகாக்கல. 2021 கொண்டு வந்ததுக்கு நீ வாழ்வதற்கு அல்ல, நீ அவருக்காக வாழ்வதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருக்காக வாழ்வதற்கு அவர் நோக்கம் உண்டு, திட்டம் வச்சிருக்கிறார். இத்தனை வருஷத்துல இந்த விசுவாசி பலன் கொடுப்பாங்க, இந்த தம்பிக்கு இந்த வேலையை நான் கொடுப்பேன், அவர் சபைக்கு உதவியா இருப்பாரு, இந்த சிஸ்டர் இவங்க படிச்சு முடிச்சிருந்த இந்த வேலையை செய்வாங்க, இவர்களுக்கு நான் சுகத்தை கொடுக்க போறேன், சாட்சி கொடுக்க போறாங்க. ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் ஐயா எழுப்பினார். ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? சாட்சி கொடுத்தார். தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா தாளந்துகள், வரங்கள், இவையெல்லாம் அப்படித்தான். ஆண்டவருக்காக நாம் பயன்பெற வேண்டும். அடுத்ததாக, இந்த தோட்டத்தை தேவன் அடைத்து வைக்க இன்னொரு காரணம், இது வேறுபட்டது. அல்லேலூயா, ஆமென். எல்லாத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது. அல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து போக கூடாது. நமக்கு ஒரு பென்சிங் இருக்குது, நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆகவே அந்த எல்லைக்குள்ளே தான் நாம் வாழ வேண்டும். ஆமென். இது வேறுபட்டது. இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், இவர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே உலகத்தோடு கலந்து விட்ட வாழ்க்கை அல்ல, தேவப்பிள்ளை தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. கடைசியாக இதற்கு எந்த சேதமும் வெளியேந்து வந்துடக்கூடாது, அதனால அடைச்சு வச்சிருக்கிறார். கைகளை தட்டி சொல்ல பண்ணலாம். பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இரண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னங்க, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அல்லேலூயா. என்னங்க, நீரூற்றுக்கு போய் மறைவு கட்டணுமா? ஆமென். மறைவுன்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மறைவே இருக்காது. மறைவு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? ஏதோ சில விஷயங்கள் இருக்கும். அல்லேலூயா. ரகசியங்கள் வைப்பதற்கு தான் மறைவு வைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த மறைவை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். நீரூற்று என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவன் தந்திருக்கிற பலவிதமான தாளந்துகள், வரங்கள், கிருபைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது சுரந்து கொண்டே இருக்கிற நீரூற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த நீரூற்றுகள் ஆண்டவர் மறைவு கட்டி வைத்திருக்கிறார். மறைக்கப்பட்ட அநேக ரகசியங்கள் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே ரகசியங்களை குறித்து ஏராளமான விஷயங்கள் சொல்லி இருக்கிறது. ஹalleluya. ஒரு சில வசனங்களை வேகமாக நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போக விரும்புகிறேன். வாசிங்க, என்னோடு கூட வாசிங்க. நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 32. ஒருவர் சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். வேகமாக. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. உங்களுக்குள்ள ரகசியம் இருக்குதுமா? அந்த ரகசியத்தை காப்பதற்கு மறைவு கட்டி வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நீதிமான நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. யோசேப்பை நினைச்சாங்க. யோசேப் வந்து சாதாரணமா நினைச்சாங்க இல்லையா? இவன் ஒரு எபிரேய அடிமை. இவன் போத்திபார் வீட்டில் வேலை செய்தான். அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டது. அவனை சிறைக்கு கொண்டு வந்தாங்க. உலகத்தின் பார்வையில் அவன் சாதாரண ஒரு நபர் தான். ஆனால் மறைவு கட்டப்பட்டிருந்த அவனுக்குள் இருக்கிற நீரூற்றை யாரும் உணரவில்லை. அவனுக்குள் இருக்கிற தேவ வரத்தை யாரும் அறியவில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனுக்குள்ள விசேஷித்த வரம் ஒன்று இருந்தது. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஏராளமான அநேக விஷயங்களை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ரகசியங்களை நமக்குள்ள வைத்திருக்கிறார். வாசிங்க 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். பாருங்க, முதலாவது நீதிமான்களிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது அவருக்கு பயந்தவர்களிடத்தில் ரகசியம் இருக்கிறது. இந்த ரெண்டு வாழ்க்கை உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எந்த ரகசியமும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. வேதத்தில் இருக்கிற விஷயமும் தெரியாது. நடக்கிற விஷயமும் தெரியாது. நடக்க போற விஷயமும் தெரியாது. உங்களுக்கு எந்த ஒரு தாளந்தும் இருக்காது. எந்த விதமான வெளிச்சமும் இருக்காது. பரிதாபமான நிலைமையா உங்க வாழ்க்கை இருக்கும். அப்போ தேவனே மறைவு கட்டி நமக்கு அநேக ரகசியங்களை நமக்கு வைக்கிற தேவனா இருக்கிறார். கருமையான தேவனுடைய கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நிறைய ரகசியம் இருக்கிறார். நீதிமான்கள் தேவ வசனத்தின்படி வாழ்கிற, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற, அப்படிப்பட்ட அவருடைய பிரமாணத்தை கை கொண்டு வாழ்கிற நீதிமான்களிடத்துல தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அவங்களை குறித்த காரியங்களும் அறிந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்துவார்கள். ரகசியங்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளின் காலை விளக்கத்துடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் மறைவு கட்டப்படாதனாலே நாம் பெற்ற வரங்கள் நம்மை விட்டு போய்விடுகிறது. நாம் பெற்ற தாளந்துகள் போய்விடுகிறது. நாம் கட்டி காக்க வேண்டிய அத்தனை அநேக வாழ்க்கைக்குரிய காரியங்கள் நம்மை விட்டு போய், நம்முடைய விசுவாசம் கொள்ளையடிக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மா கொள்ளையடிக்கப்படுகிறது. நம்முடைய பரிசுத்தம் கொள்ளையடிக்கப்படுகிறது. நம்முடைய ஜபஜீவியம் கொள்ளையடிக்கப்படுகிறது. மறைவு கட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹalleluya. தேவன் மறைவு, ஆனால் தான் சொல்றார், நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் கேட்டிருப்பாங்க ஒரு விஷயம், அந்த விஷயம் உண்மையே கிடையாது. அது போய் ஒரு 10 பேர் சொல்றான். இல்ல, பைபிள்ல சொல்லுது, மரியாதை இந்த சங்கதி எல்லாம் தன் மனசுல இருதயத்துல வச்சு சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. பைபிள் சொல்லுது, யோசேப்பு அப்படிதான் என்ன பண்ணார், மரியாதை எப்படியாச்சும் ரகசியமா அவளை தள்ளி விடலாம் என்று மனதா இருந்தாராம். ஆண்டவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது. ஏப்பா, ரகசியத்தை நீ மனசுல வைனா நீ ரகசியமா தள்ளி விட பாக்குறிய. தேவத்துக்கு அனுப்பினார், தேவத்துக்கு தோன்றினார். உனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதை என்ன செய்ய தொடாத. அதே நேரத்தில் அவள் தள்ளிவிட மனதா இருக்காத. ஜாக்கிரதையா, உள்ளத்துல பிறக்க போறது பரிசுத்தமாய் பிறக்கிற குழந்தை, அவன் தேவனுடைய குமாரன். ஆகவே ஜாக்கிரதையான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அவ்வளவுதான். யோசேப்பு வாயை திறக்கல, மரியாதை ஏற்றுக்கொண்டார். யோசேப்புக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது, மரியாதைக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது. 33 வருஷம் வரைக்கும் ரகசியத்தை அப்படியே வச்சிருந்தாங்க. 30 வயது வரைக்கும் அந்த ரகசியத்தை வச்சிருந்தாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற அநேக கொடைகள், அநேக வரங்கள், அநேக தாளந்துகளை நாம் இன்றைக்கு கெடுத்து போட காரணம் என்னன்னா, நம்ம மறைவு கட்டி வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் கிட்ட ஒரு சங்கதியை சொல்றோம், ஒரு குடும்ப பிரச்சனையை சொல்றோம்,
குடும்ப பிரச்சனை இன்னொருத்தர் போய் சொல்லலாமா? உங்களை நம்பி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இந்த அக்கா நல்லா போய் எல்லார்கிட்ட சொல்லுவாங்களா? இந்த அக்கா ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த அக்கா எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்ணு. நல்லா கவனிங்க, மறைவு கட்டப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமே எதுல இருக்குன்னா நம்மளை காத்துக் கொள்றதுல தான். கைகளை தட்டி கொடுத்து சொல்லாம தேவ ஜனமே எப்ப வெளிப்படுத்தணுமோ அப்பதான் வெளிப்படுத்தணும். ஆண்டு சொன்ன தானியேல், உனக்கு நான் சொன்ன விஷயம் நீ முத்திரை போட்டு வை, அதெல்லாம் மறைவா இருக்கட்டும். பல ஆண்டுகள் கழித்த பின்பு யோவான் மூலமா அது வெளிப்படுத்தப்படுகிறது. மறைக்கப்பட்டது வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப மறைவு கட்டப்பட வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. நோவாவுடைய குமாரர்கள் சேம், காம், யாபேத் என்ற 3 பிள்ளைகள். நோவா ஒரு சமயம் அவர் திராட்சை ரசம் அதிகமா குடிச்சு என்ன பண்ணிட்டாருங்க? ஆமா, மயங்கிட்டார். அவருடைய வஸ்திரம் விலகி இருந்த வேளையில் ஒரு மகன் போய் என்ன செய்யறான்? எல்லார்கிட்டையும் சொல்றான், அப்பா அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் சொல்றான். ஆனா இன்னும் 2 பிள்ளைங்க அப்பாவுடைய அந்த அருமையான தேவ அனுகூலமான அந்த காரியங்களை மனுஷரை மறைக்கிறாங்க. அது தூற்றி திரியல. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் செய்யக்கூடாததை அவலட்சணமானதை செய்ததுனாலே, இப்ப நீங்க மற்றவங்க கதை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்களே தான் செய்யுங்க. அந்த மகனுக்கு பேர் காம். அவன் பேர் என்னங்க? சரித்திராசிரியர் சொல்றாங்க, அதனால்தான் காமின் சந்ததி சபிக்கப்பட்டுச்சான். ஆனா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே மறைக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. நம்மை திரை போட்டு மறைத்து வைத்திருப்பதன் காரியம் நமக்குள்ள ஏராளமான ரகசியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் மனம் திரும்புற வரைக்கும் அந்த ரகசியத்தை உள்ள வச்சீங்கன்னா அவங்க மனம் திரும்புவாங்க. ரகசியத்தை வெளியே சொல்லிட்டேன்னா, என்னை பத்தி நீ இப்படி சொன்னியே, இந்த இயேசுவை நான் ஏத்துக்க மாட்டேன், உன்னையே நான் ஏத்துக்க மாட்டேன்னு உன்னை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆகவேதான் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம், பல விஷயங்கள் நாம் மறைக்க வேண்டிய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மகன் தன் பெற்றோருக்கு கடிதம் எழுதுறான். இந்த மகன் தன் பெற்றோரிடத்துல அவன் சொன்ன ஒரு காரியம், அப்பா அம்மா நீங்க எப்பவுமே என்ன செய்றீங்க? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. நீங்க சண்டை போடும்போது வருத்தமா இருக்கிறது. நீங்க சண்டை போட்டு உச்ச நிலைக்கு போய் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட போறேன்னு சொல்லும் போதெல்லாம் என் இருதயம் நடுங்கும். என் எதிர்காலம் என்ன ஆகும் நான் பயப்படுவேன். எனக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. நீங்க எப்பவாச்சும் சமாதானமா இருப்பீங்கன்னு பார்ப்பேன். நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராக சண்டை போடுவீங்க. என்னால் நிம்மதியா இருக்க முடியல. நான் இப்போ ஹாஸ்டல்ல போய் அங்க நான் நிம்மதியா இருக்கிறேன். இப்போச்சும் என்ன செய்யுங்க, நீங்க சமாதானமா இருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளையுடைய மனதில் பாதித்திருக்கிற விஷயம், திரைமறைவாய் செய்ய வேண்டிய காரியங்களை, திரைமறைவாய் பேச வேண்டிய விஷயங்களை பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் செய்யும் பொழுது, நடந்து கொள்ளும் பொழுது அவளை இது பாதிக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை நான் உங்களுக்கு இதிலிருந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீதிமான்களிடத்திலும் கர்த்தருக்கு பயப்படுவதில் ஆண்டவருடைய ரகசியம் இருக்கிறது. பல ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேதம் சொல்லுது தேவ பக்தியின் ரகசியம். என்ன ரகசியங்க? தேவ பக்தியின் ரகசியம். 1 தீமோத்தேயு 3:14 வாசிக்கலாம். தேவ பக்தியின் ரகசியத்தை கட்டி காத்து வாழ்ந்த சிலரை நான் சொல்ல முடியும். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல தேவ பக்தியினுடைய ரகசியம் என்னன்னா, அவங்க பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. அந்நிய தேசத்துல அங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. ஆனா தேவ பக்தியில் இருக்கிற ரகசியம் என்ன தெரியுங்களா? கிடைப்பதற்காக வாழ்வது அல்ல, எந்த சூழ்நிலும் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு பேருதான் பக்தி. அந்த பக்தியின் ரகசியம் உங்ககிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. தானியேல் சொல்றான், நான் சாப்பிட மாட்டேன். பிரதானிக்கு புரியவில்லை. அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, ராஜ போஜனத்தை நாங்க புசிக்க மாட்டோம். ஏன்? அவங்களுக்கு ஒரு தேவ பக்தி அது அவங்க மனசுக்குள்ள இருந்தது.
அவங்க சொல்றாங்க தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவ பக்தி. அவங்களை யாரும் பார்க்கல, எந்த பாஸ்டர் இல்லை, எந்த ஆசாரியனும் இல்லை. எப்படி வேண்டாலும் அவங்க குடிக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் உண்மையான தேவ பக்தி எதில் இருக்கு என்று சொன்னால், மனிதர்கள் காண்கிறபடி அல்ல, உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த பக்திக்கு பேர் தான் தேவ பக்தி. அதுதான் மறைக்கப்பட்டிருக்கிற பக்தியின் வாழ்க்கை. கரங்களை தட்டி சொல்ல முடியாமா? வெளித்தோற்றத்துல பக்தியை போல காமிச்சிப்பாங்க, ஆனா உள்ள என்ன இருக்காதுங்க, எந்த டெடிகேஷன் இருக்காது, எந்த தீர்மானம் இருக்காது. அப்ப இது திரை கட்டப்படாத ஒரு பக்தி. அல்லேலூயா. உள்ளே இருக்கிற உன் பக்தி வாழ்க்கை உனக்குள்ள இருக்கிற தீர்மானத்தின் வழியா, உன் நடக்கையின் வழியாக அது உலகத்துல மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா வெளிப்படையான வேஷங்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால தான் பைபிள் தெளிவா சொல்லி, நீங்கள் பக்தியின் சிலர் பக்தியின் வேஷம் தரித்து பக்க வழியா நுழைகிறார்கள். என்ன வேஷங்க? பக்தியின் வேஷம். ஆனால் இங்க பாருங்க, ஏன்பா சாப்பிடல? அவங்க ஒண்ணுமே சொல்ல, நாங்க இது சாப்பிட மாட்டோம், நாங்க காய்கறி மட்டும் சாப்பிட்டுருப்போம். சாப்பிட்டாங்க, அவருடைய முக கலை உள்ளதாய் மாறியது. அவருடைய பலன் குறையவில்லை, அவருடைய அறிவு கூர்மை குறையவில்லை. தேவன் அவங்க காய்கறி சாப்பிட்டதுனால கொடுத்தாரு கிடையாது, அவருடைய பக்தி வைராக்கியத்தினாலே அது வந்தது. சிலருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரொம்ப பிளஸிங்கா இருப்பாங்க, ஆனா வெளிப்படையா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவருக்குள்ள இருக்கிற பக்தி வாழ்க்கையில ஒழுக்கமும் தீர்மானமும், அந்த மறைவாய் இருக்கிற அந்த மறைவு கட்டப்பட்ட அந்த நீர் ஊற்றிலிருந்து பிறக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்றார். வேர் கொள்வது என்ற அர்த்தம் மறைமுகமாய் தேவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்வது. வேர் வெளியே தெரியாது, வேர் பூமி கீழே செல்லும், ஆனால் வேர் தான் அந்த தாவரத்துக்கு மிகுந்த ஆதாரம். அல்லேலூயா. இத்தனை செழிப்புக்கும் காரணம் அந்த வேர். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேர் கொள்ளணும் சொல்றார். இது தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட பக்திக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்கிறதுனாலே வெளியே அங்கே கனி நிறைந்த ஒரு மரத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள்ளே நீங்கள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தீர்மானிக்கப்பட்டபடி அவர்கள் அந்த ஆமென் பதார்த்தங்களை எடுக்கவில்லை, மதுபானத்தை குடிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் தேசத்தில் அவர்களை உயர்த்தினார். ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேலை உயர்த்தின அதே தேவன் உன்னுடைய பக்தி வாழ்க்கை, உன்னுடைய மனதுக்குள்ளே நீ எடுக்கிற தீர்மானங்கள் அது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற மாதிரியே காப்பி அடிச்சு கிறிஸ்துவத்தில் சிலர் அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க கொட்டை போட்டா இவங்களுக்கு கொட்டை போறது, அவங்க மொட்டை போட்டா இவங்களும் மொட்டை போடுறது, அவங்க விளக்கேற்றினா இவங்க விளக்கேற்குது, அவங்க பாத யாத்திரைனா இவங்க பாத யாத்திரை, அவங்க தேருனா இவங்க தேரு. ரட்சிப்பு அதுல கிடையாது. அல்லேலூயா. அதுல என்ன கிடையாதுங்க? ஆண்டவர் அதை சொல்லவில்லை. வெளிப்படையான பக்தியின் காரியம் அல்ல, உள்ளான மாற்றம். அந்த பக்தி வைராக்கியம், நீ ஜெபம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில பக்கத்துல இருக்கிற நபருடைய வியாதி சுகமாகும். ஏன்னா உன் பக்தி, உனக்குள்ள இருக்கிற அந்த தீர்மானங்களோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஜெபத்துல அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றா நீங்க வாழ கத்துக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பக்தியின் ரகசியம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த தேவ பக்தியின் ரகசியம் என்னன்னா, இவ்வளவு பக்தியா இருக்கும் அந்த ரகசியம் என்னன்றதை வெளிப்படுத்துறாரு. அது என்ன? தேவன் இந்த பூமியில, தேவகுமாரன் மாம்சத்தில் என்ன செஞ்சாருங்க? இந்த பூமியில வெளிப்பட்டார். அவர் தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். அல்லேலூயா. மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதாங்க தேவபக்தி. எனக்கு எவ்வளவு தேவபக்தியா இருக்கிறீங்க? இறைவன் மனிதனா வந்தார், பாவத்துக்காக மரிச்சார், என்னை மீட்டு கொண்டார், பரலோகம் போயிருக்க வரப்போறார். அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரகசியம் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் இத்தனை கட்டுப்பாடோடு வாழ்கிறேன். நிறைய பேருக்கு இந்த தேவபக்தியின் ரகசியம் தெரியல. இந்த ஆண்டவர் யார், எதுக்கு வந்தார், என்ன செய்ய சொன்னார், எப்படி வாழ வேண்டும், இதுக்கு பின்னாடி என்ன வாழ்க்கை என்கிறதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற கிறிஸ்துவர்கள், இன்னும் ரகசியம் தெரியாத கிறிஸ்துவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் நீதிமானத்தில் இந்த ரகசியம் இருக்கிறது. அதனாலதான் கட்டுப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசத்தின் ரகசியம். என்ன ரகசியங்க? நிறைய மிஸ்ட்ரி நிறைய இருக்குது. விசுவாசத்தின் ரகசியம். நீங்க விசுவாசத்தின் ரகசியம்னா யார சொல்லாங்க?
ஆபிரகாம் சொல்லலாம் இல்லையா? ஆபிரகாம் போய் கேட்டீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட விசுவாசத்தின் ரகசியம் இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறீ? இடையில ஒருத்தர் அவங்க அண்ணன் மகன் பிரிஞ்சு போல, ஆமே, அவங்க அப்பா தேராக ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ற, என்ன மகனை எல்லாத்தையும் விட்டுட்டு போறியானே? அவருக்குள்ள ரகசியம் இருந்தது. என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நான் அவருடைய வார்த்தையை கேட்டேன். அல்லேலூயா. அவர் என்னோடு பேசினார். அவர் நிச்சயமா எனக்கு அதை செய்வார். அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. லோத்து பிரிஞ்சு போயிடறான். இங்க நல்ல நிலம் இருக்குது, நல்ல நீரூற்று இருக்கிறது, வளமான ஒரு தேசம் இருக்குது, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். நீ போ தம்பி, ஆனா கர்த்தர் என்னை எங்க அழைச்சாரோ அந்த வாழ்க்கை வனாந்திரமா இருந்தாலும் நான் அதில் பயணிப்பேன். எனக்கு விசுவாசம் இருக்குது. வனாந்திரத்தில் என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்று உருவாக்க அவரால் கூடும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை என்னை வாழ வைக்க அவரால் முடியும். எந்த சூழ்நிலை அவர் என்னோடு கூட கடந்து வருகிறது. அவன் அசைக்க முடியாத விசுவாசம். அவனை யாரும் தொட முடியவில்லை. அவன் சொத்து சம்பத்து குறையவில்லை. அவன் சந்தித்த பாடுகள் அதிகம். ஆனால் ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் அவனுக்குள்ளே பெருக்கத்தை கொண்டு வந்தது. அவன் போகிற இடங்கள் அவனை பிரபு என்று, எஜமான் என்று, ஒரு அரசனை போல ஏராளமான திரட்சியான செல்வத்தோடு பயணித்த ஒரு நாடோடியாய் அவன் காணப்பட்டான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தங்க இடம் இல்லை, எது சொந்தம் என்று தெரியாது, எங்கே போகிறோம் என்று தெரியாது, என்ன வளம் என்று தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாச பயணத்தை மேற்கொண்டார். உங்கள் விசுவாசத்தின் ரகசியம் எப்படி இருக்கிறது? நிறைய பேருடைய விசுவாசம்னா என்னன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறது. தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை முதுகெலும்பே விசுவாசம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவனாடிய விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா இருக்க முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். ரோமர் 4:19-21 வரை வாசிக்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது என்றும் சாராள் வயது சென்றவள் என்று இருந்த போதும் அவருடைய விசுவாசம் சாகவில்லை. அதான் எழுதியிருக்கு. அல்லேலூயா. என்ன செய்யலங்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் சாகல. நீங்க எத்தனை வயசானாலும் உங்க விசுவாசத்துக்கு பலன் குறையாதுங்க. உங்க விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்க விசுவாசம் எந்த சூழ்நிலை அற்புதங்களை செய்யும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. வயது சென்றவனாய் இருந்த போதும் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை பெறச் செய்தது. எனக்கு வாக்கு பண்ணினர் உண்மை உள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பினதன் பலனால் அவனுக்கு என்ன கடைசி அவனுக்கு என்ன பட்டம் சொல்லப்படுகிறது? அவனுக்கு பெயர் விசுவாசத்தில் வல்லவனான. அல்லேலூயா. விசுவாச வீரன். விசுவாச வீரன். நான் விசுவாசத்தோடு ஜெபித்தேன், கர்த்தர் செய்தார். விசுவாசத்தோடு காத்திருந்தேன், கர்த்தர் செய்தார். விசுவாசத்தோடு விதைத்தேன், அது நல்ல பலனை கிடைத்தது. விசுவாசத்தோடு நான் ஊழியம் செய்தேன், அற்புதங்கள் நடந்தது. விசுவாசத்தோடு இப்படி பிரசங்கித்தேன், ஜனங்கள் தொடப்பட்டார்கள். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் பலன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எது இருக்கணுங்க? இன்னொரு வசனம் சொல்லு, விசுவாசம் இல்லாமல் வருகிறதெல்லாம் பாவம்னு சொல்லுங்க. அப்ப பாவமான விஷயமும் நம்ம வாழ்க்கையில வந்துடும். அப்ப பிரதானமானது விசுவாசம். அநேக தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒரு ரகசியம் விசுவாசத்தின் ரகசியம். ஜார்ஜ் முல்லர் ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் அருமையான தேவ பிள்ளைகளை 2000 3000 என்கிற ஏராளமான சிறு குழந்தைகளை, அநாதை பிள்ளைகளை வைத்து ஆசிரமம் நடத்தினார். இந்த அநாத பிள்ளைகளுக்கு ஆகாரம் கிடைக்காதான். சரித்திரத்தை வாசித்தவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நேர ஆகாரத்துக்கும் முழங்கால நின்று ஜெபிப்பாராம். அவர்கிட்ட இருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசம். அவர் ஜெபம் பண்ணுவாராம். அவர் கதவை தட்டி தான் வந்து என்ன செய்வாங்களாம்? காசு கொடுப்பாங்க. அல்லேலூயா. நம்மளாம் போய் தான் கேட்கணும் இல்லையா? பல இடங்களுக்கு போய் கேட்கிறோம், போராடுறோம். அல்லேலூயா. ஆனா ஜார்ஜ் முல்லருடைய கதவை தட்டுவதற்கு காரணம் அவர் தேவ சித்தத்தை செய்தார். ஆமென். நம்ம எப்பவுமே கேட்கறதுல நம்ம யாருக்கு தான் கேட்போம்? யாருக்குமா? நமக்காக தான் கேட்போம், அடுத்தவங்களுக்கு கேட்க மாட்டோமே. ஆனா அவர் கேட்டதெல்லாம் தனக்காக கேட்கல, மற்றவர்களுக்காக கேட்டார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, பிறருக்காக நீ பிரயாசப்படும் பொழுது, பிறருக்காக கண்ணீர் வடிக்கும் பொழுது, பிறர் தேவனை அறியணும் என்கிற பாரம் உனக்கு வரும் பொழுது, தனக்கான பிறனுக்கான எப்ப நோக்குறிய பாக்கெட் நிறைய
உன் வாழ்க்கையின் தேவை சந்திக்கப்படும். இதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற ரகசியம். இதுதான் விசுவாசத்திலே அதில் இருக்கிற கிரியின் ரகசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் அவர்கிட்ட இருந்ததுனால அவர் வீட்டு கதவெல்லாம் தட்டுவாங்க. ஒரு சமயம் இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் காலையில் அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாங்க. பால் இல்லை, கொடுத்த பால் இல்லை. ஒரு பால் வண்டி, அப்பெல்லாம் சக்கரை, அந்த மாட்டு வண்டி மாதிரி சக்கரை வச்சு அந்த ட்ரம் வச்சு இதுல பால் இழுத்துட்டு போவோம் குதிரையில. குழா வச்சு பாருங்க, கரெக்டா சொல்றாங்க. அந்த பால் வண்டி போகும்போது அதனுடைய அச்சு உடைஞ்சு போச்சான். கரெக்டா எங்க உடைஞ்சதுன்னா இவங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல. அல்லேலூயா. அச்சு உடைஞ்சது. அவங்க சொன்னாங்க, ஐயோ அச்சு உடைஞ்சு போச்சு, நீ பால் கொண்டு போய் சேர்க்க முடியாது, கெட்டு போய் என்ன செய்யறது? கேட்டுக்கிறாங்க. இங்க ஒரு ஹாஸ்டல் இருக்குதுங்க. அல்லேலூயா. முள்ளர் ஹாஸ்டல் கரெக்டா பால் எங்க அச்சு உடையுமோ ஆண்டுக்கு தெரியும், அங்க அச்சு உடைப்பார். பாருங்க, ஒரு முறை பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை, ரொம்ப நேரம் போராடி ஜெபிக்கிறாராம். என்ன செய்யறது? அன்றைக்கு இங்கிலாந்து அரண்மனையில நடந்த ஒரு விருந்து. இந்த விருந்து நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அரை கம்பத்துல கொடி பறக்கும், வயலின் சோகமா வாசிப்பாங்க. என்ன ஆயிடுங்க? துக்கம் பொதுவா சொல்றீங்களே, நீங்க செத்துட்டா அரை கம்பத்துல பறக்கும் சொல்லுங்க. யாரோ ஒரு பெரிய ஆள், அமைச்சரோ பெரிய ஆள் என்ன செஞ்சாருங்க? அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு நபர் மண்டை போட்டார். அல்லேலூயா. இப்ப கேக்கு அங்க இருக்கிற நல்ல ராஜ விருந்தனா எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு சாப்பாடு எங்க வருதுங்களா? ஹாஸ்டலுக்கு சாப்பாடு இல்லைங்க, இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் இறைவனுடைய நோக்கம். அதை செய்வதற்கு தான் உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். வழி தெரியாதவனுக்கு வழி காட்டுவதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒளி இல்லாதவனுக்கு ஒளியை கொண்டு போவதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதை நீங்க செய்யலன்னா அச்சு உடையும், மண்டை விழுந்துரும். தேவ ஜனமே, இப்படி எல்லாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நிறைய அற்புதங்கள். அவருடைய விசுவாசத்தை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. ஜார்ஜ் முல்லர் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. புத்தகம் வாங்கி படிச்சீங்கன்னா அவர் தன்னுடைய டைரி குறிப்புல சில நண்பர்கள் பெயர் எழுதி வைத்திருந்தார். இவெல்லாம் ரட்சிக்கப்பட நம்ம உயிரோடு இருக்கும் போதே ஒரு ஆளை கூட ரட்சிப்பு நடத்த மாட்டோம். உயிரோடு இருக்கும் போது ரட்சிப்பு நடத்தினாரு. அவர் செத்த அன்னைக்கு 5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு அவர் பேர் எழுதி வச்சு டைரியில ஜெபம் பண்ணாரு. அவருடைய அடக்க அந்த ஃபினரல் சர்வீஸ்ல இந்த பேரெல்லாம் வாசிச்சு இவளுக்காக முள்ளர் ஜெபித்து கொண்டிருக்கான்னு சொல்லி சாட்சி கூறி அந்த அறைகோள் பிடித்த போது 5 பேரும் முன்னாடி வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கிறோம். நன்மையானது. செத்த பின்னாடியும் ஆத்மரை காணும். அவருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசம். இப்படி விசுவாச வீரர்கள் நிறைய மிஷனரிமார்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை கவனிங்கள். ஆகவே இந்த விசுவாசத்துடைய ரகசியம் என்ன? இங்க அற்புதம் நடக்குது என்ன? இவங்க சொன்ன அற்புதம் நடக்குது, இவங்க வாழ்க்கையில் இது நடக்கிறது, இவர்கள் சொல்லுகிறது நமக்கு ஆறுதலா இருக்கிறது, இவர்கள் தொட்டி ஜெபித்தால் ஒரு மாற்றம் உண்டாகிறது. என்ன காரணம் என்றால் அதுதான் விசுவாசத்தின் ரகசியம். அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவங்ககிட்ட இல்ல. நீ எப்ப பார்த்தாலும் மத்தவங்க கிட்ட போய் தலையை நீட்டுற, மத்தவங்க கிட்ட போய் உன் ஜெப குறிப்பை சொல்ற, நீயே ஜெபித்து ஒரு நன்மை எடுக்க மாட்டற. காரணம் தெரியுமா? உனக்கு மத்தவங்க கிட்ட இயேசு இருக்கிறார்னு தெரியுதா? உன்கிட்ட இருக்கிற இயேசுவை நீ அற்பமா எண்ணுகிறாய். உன்கிட்ட இருக்கிற தேவவரத்தை நீ அலங்கூட்டி எழுப்புறதில்லை. உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீயும் கிரைமாய் கொல்லப்பட்டிருக்கிறாய். உனக்காக தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார், உன்னையும் அவர் வாழ வைப்பார், உன் ஜெபமும் அவர் கேட்பார் என்கிற விசுவாசம் உனக்கு இல்லை. இதான ரகசியம். விசுவாசத்துக்குள்ள இருக்கிற ரகசியம். எத்தனை பேர் உங்களுடைய விசுவாசத்தினாலே பலனை பெற்றிருக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இந்த இடத்துல வந்திருந்தால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாய் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து காரியங்களை செய்து பாருங்கள், காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் ரகசியம் என்ன? ரகசியங்க பரிசுத்தத்துல ஒரு ரகசியம். பரிசுத்தமா வாழணுமா? சிலருக்குலாம் அது புரியாது. சொல்லி வைக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தத்தின் ரகசியம் அந்த நீதிமான்கள் கிட்ட தான் இருக்குது, கர்த்தருக்கு பயந்தவரிடத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் யோவான் அப்போஸ்தலன் கேட்கிறார், பரலோகத்துல போய் கேட்கிறார், இவ்வளவு அழகா நிக்கிறாங்களே, அற்புதமாய் வஸ்திரம் தரித்து ஒரே மாதிரி ஆண்டவரை துதிக்கிறாங்களே, இவங்களாம் யாரு?
கேட்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டதுங்க? என்ன சொல்லப்பட்டது? இவர்கள் எம்பிஏ சபையில் இருந்தவர்கள். அப்படியா? சபை பேர்லாம் கிடையாது பரலோகத்தில். நீங்க நினைக்கிறீங்க பெரிய ஆள், இவர் பெரிய பாஸ்டர், ஒரு பெரிய ஊழியக்காரர், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த ரட்சிப்புக்கு ஊழியத்துக்கு வேலைக்காரங்க. நாங்களாம் வேலைக்காரங்க தான். நல்லா கவனிங்க. பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சொல்லுங்க, வாசிங்க. இவர்கள் எங்கிருந்து வந்தவங்க? மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க. தங்களுடைய அங்கிகளை, தன்னுடைய வாழ்க்கையை ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரித்துக் கொண்டவங்க, தோய்த்து வெளுத்தவங்க. பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றார், இவர்கள் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தன்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் என்ன செய்தார்கள்? தங்களை என்ன செய்தவங்க? காத்து கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்படி அதோட அர்த்தம் என்ன? அந்த வஸ்திரத்தை வெளுப்பதும் காத்துக்கொள்வது அர்த்தம் என்ன? தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவங்க. அல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதவங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இவ்வுலக வாழ்க்கையில் ஆண்டோட வசனத்தின்படி தேவன் தனக்கு கொடுத்த பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொண்டதுனால தான் பரலோகத்தில் அவங்க நிற்கிறாங்க. அல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்த்தடத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். பாருங்க, ஏன் அந்த ரகசியம், பரிசுத்தத்தை குறித்த ரகசியம் தேவ பிள்ளைகளிடத்துல இருக்கிறது சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தரா இருக்கிறார். நானும் என்ன எப்படி இருக்க வேண்டும்? சொல்லுங்க, நான் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? என் நடக்கை எல்லாவற்றிலும், அப்படி சொல்லுங்க, உங்க நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் என்னங்க? தேவனை கஷ்டம் பொழுது தரிசிக்க முடியாது, போக முடியாது. குவாலிபிகேஷன் அதுல தான் இருக்குது. நான் ஒரு ஐயாவுடைய ஒரு சாட்சியை படித்தேன். அவர் தன் வீட்டில இருந்து வெளியேறி வந்திருக்கிறார். 125 ரூபாய் கையில இருந்துச்சான். ஒரு பஸ் கேட்டாராம், சவுத்துல இருந்து. வாழ்க்கையில தள்ளப்பட்டு நொந்து போய் எப்படியாவது வாழணும், நம்ம ஊரை விட்டு போயிடணும், எங்கேயாச்சும் போய் பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி 125 ரூபாய் கையில எடுத்துட்டு வந்தாராம். இன்னைக்கு பெரிய கோட்டீஸ்வரன் அவரு. அந்த 125 ரூபாய் எடுத்து வந்து கேட்டார், பஸ் கேட்டார். அந்த பஸ் எங்க போகுது? திருச்சி வழியா எங்க சென்னைக்கு போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ இது மொத்தம் எடுத்துட்டா இவங்க திருச்சிக்கு போறது எவ்வளவு கேட்டா 40 ரூபாய். திருச்சி வரைக்கும் அப்போ, இப்போ 40 ரூபாய் கிடையாதுங்க, 10 மடங்கா இருக்கும். பாருங்க, அந்த காசு கொடுத்து திருச்சி வரைக்கும் அவர் வந்துட்டார். மட்டும் இங்க ரோடா திரிஞ்சார். இங்க எங்க வேலை கேட்டு கடைசியில ஒரு இடத்துல வேலை கிடைச்சது. அல்லேலூயா. இந்த வேலையில சேர்ந்து அவங்க பணியாற்ற ஆரம்பித்தார். ஒரு டிராவல்ஸ் கம்பெனில, ஒரு பஸ் ஓட்டுற டிராவல்ஸ் கம்பெனில வேலை செஞ்சார். கிளீனரா தான் சேர்த்திருப்பாங்க இல்லையா? அப்படி வேலை செஞ்சு அந்த டிராவல்ஸ் கம்பெனில மேலாளரா மாறினாராம், மேனேஜரா மாறினாராம். அங்க ஓடுற ஏராளமான அந்த டிராவல்ஸ் கம்பெனியுடைய பஸ் உடைய அந்த காசெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். கரெக்டா கணக்கு எழுதி வைப்பாங்க. ஒரு 50 பைசால கூட நான் விட்டுற மாட்டேன், உண்மையாய் எழுதி வைத்தேன். உண்மை 50 பைசா தரம் கூட செய்ய மாட்டாராம், எடுத்து பாயிண்ட் போட்டுக்க மாட்டாராம். நான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன், என்ன கர்த்தர் அநேகத்துல அதிகாரியாக்கினாரு. பாருங்க, அந்த அந்த கம்பெனி பொறுப்பே கொடுத்தாங்க. இன்னொரு கம்பெனில அதே போல அவர் ஜாயின் பண்ணாரு. அங்கேயும் கம்பெனி நிர்வாகிக்கிற பொறுப்பு அவருக்கு வந்துச்சான். அவர் கடைசி என்ன எழுதுறாருன்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார், விழுப்புரத்தில் இருக்கிறார், பெரிய மனுஷனா இருக்கிறார். பல ஊருக்கு 4-5 கம்பெனி இருக்குதுங்க, பல துறை சார்ந்த கம்பெனிகள் அவர் வச்சிருக்கிறார். அவர் யோசிச்சாராம், இப்போ லாக்டவுன் வந்துச்சு, இப்போ நம்ம கம்பெனிலாம் லாஸ் ஆயிருமே, நம்ம என்ன பண்றது யோசிச்சாராம். லாக்டவுனுக்கு என்ன தேவையோ அதை அவர் கம்பெனில இருந்து தயார் பண்ணாராம். என்னன்னாங்க, மாஸ்க், சானிடைசர்,
இப்படி அந்த உடைகள் எல்லாமே அவர் கம்பெனியில் தயார்படார். பாருங்க, என்னை ஆண்டவர் ஒரு நாளும் குறைகளை வைக்கவில்லை. என்னுடைய பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். எல்லாம் பெருசாயிட்டே இருக்குது. நான் பல கம்பெனி 6 கம்பெனி வச்சிருக்கிறாருங்க. விழுப்புரத்தில் இருக்கிறார். 6 கம்பெனி வச்சிருக்கிறேன். என்னுடைய வசதி, என்னுடைய வாழ்க்கை பெருகி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம், பஸ் அங்க போய் வேலை செஞ்சேனே 50 பைசா கூட நான் என்ன செய்யல, நான் என்ன எடுக்கிறேன். என் உண்மையை கர்த்தர் பார்த்தார். பரிசுத்தம் என்பது, உண்மை என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ற ஒழுக்கம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் யோசேப்பை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். யோசேப்பை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில பாவம் நெருங்கி வந்தபோது அவன் சொன்னது, நான் என் எஜமானனுக்கு எவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறார், எல்லா அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒன்றை கூட எனக்கு அவர் விளக்கவில்லை, என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரே. அந்த யோசேப்பின் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் செய்வது, ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது. மனுஷரையும் தேவனையும் அவர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மனுஷருக்கு மட்டுமல்ல தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கும் யோக்கியமானவளை செய்ய நாம் நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அது பரலோகம் வரைக்கும் நம்மளை கொண்டு செல்லும். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்தத்தின் ரகசியம். ஒரு நாள் ஒரு ஐயா வந்து பிரசங்கம் பண்ணார். ஒல்லி குச்சா மாதிரி இருந்தார். அல்லேலூயா. சென்னையில மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்தது. மிகவும் ஒல்லியா இருந்தாருங்க, வயசானவருங்க. இப்பொழுது இவர் பிரசங்கிப்பார் சொன்னா இருக்கிறாரு, என்ன பிரசங்கம் பண்ண போறாரு. நான் என் வாழ்க்கையில இந்த கண் கண்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், அவர் எந்த பக்கம் கையை நீட்டுறாரோ அந்த பக்கம்லாம் பயங்கர அனாயிட்டிங். மேல கேலரிலாம் ஊழியக்காரங்க கேலரி நீட்டுறாரு, அங்க அனாயிட்டிங். பேச ஆரம்பிச்சாரு, மனுஷன் என்ன சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாருங்க. அவ்வளவு அபிஷேகம். பார்வைக்கு சாதாரணமான ஒரு நபர், ஆனா அத்தனை வல்லமை அதிகாரம் அவருக்குள்ள இருக்கு. காரணம் தெரியுங்களா? அவ்வளவு பரிசுத்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், கர்த்தருக்கு பரிசுத்தமா இருந்தால், எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, கர்த்தர் வல்லமை அவங்கள பயன்படுத்துவார். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது அற்புதம் நடக்கும், தொடுக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், பேசும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆகவேதான் நான் சொல்கிறேன், பரிசுத்தத்தின் ரகசியம் உங்ககிட்ட இருக்குது. அல்லேலூயா. உலகம் ஆச்சரியப்படும்படி சில ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் வரங்களின் ரகசியம் நமக்குள்ள இருக்கு. என்ன இருக்குதுங்க? ஆவியின் வரங்களின் ரகசியம் நமக்குள்ள இருக்கு. பல வரங்கள் நமக்குள்ள இருக்கும், தாளந்துகள் நமக்குள்ள இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறதுல அந்த ரகசியங்கள்லாம் வச்சிருப்பார். அல்லேலூயா. உங்க பிரச்சனை தெரியாது, ஆனா பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கு உங்க பிரச்சனை கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்? அந்த வரம் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கும். தேவ ஆவியானவர் கொடுக்கிற அந்த வரம், தேவனால் அருளப்பட்ட அந்த ஆவியின் வரங்கள், அந்த ரகசியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அதனால்தான் பைபிள் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகிற தேவனோடு ரகசியங்களை பேசணும். நிறைய விஷயங்களை ஆண்டு சொல்லிக் கொடுப்பார். அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிறைந்து வாழுங்க, பரிசுத்தாவின் உதவியை நாடுங்க. உங்களுக்குள்ள தேவ ரகசியம், அடுத்த வீட்டை குறித்த தேவ ரகசியம், தேசத்தை குறித்த தேவ ரகசியம், எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்குள்ளே வைப்பார், பாரப்படுத்துவார், உன்னை கொண்டு ஜெபிக்க வைப்பார், உன்னை கொண்டு மாற்றங்களை கொண்டு வருவார். ஆகவேதான் தேவ ஜனமே, ஆண்டவருடைய ரகசியங்களை நமக்குள்ள வைத்து அதை பெட்டகமாய் பாதுகாத்து செயல்படுத்தும்படி தான் திரை மறைவிலே நம்மை வைத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. 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 அதனால்தான் வரம் பெற்றவங்க நிறைய பேச மாட்டாங்க. வரம் பெற்றவங்க சொல்லுவாங்களே, உலகத்துல அரை கூட தழும்பு, நிறைய கூட என்ன செய்யாது தழும்பு. நல்ல வேத வசனத்தை படிச்சவங்க நிறைய பேச மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை அவங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வாங்க. ஏன் தேவை? ரகசியங்களை கூட உடனே யாரிக்கிட்டே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய ரகசியங்கள், உயிர்த்தெழுதலின் ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகையின் ரகசியம் நமக்கு தான் தெரியும், உலகத்துக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். நாம மரிச்சிட்டா மறுபடியும் உயிர் தெழுவன்ற ரகசியம் நம்மகிட்ட தான் இருக்கிறது, உலகத்துக்கு தெரியாது. அதனாலதான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக நம்ம மரித்தால் நாம் பிழைப்பேன் என்று தைரியமாய் சொல்கிறோம். சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னார். காரணம் என்ன? உயிர்த்தெழுதல் நிச்சயம் நமக்கு இருக்கிறது. இயேசு வருவார் என்ற ரகசியம் நமக்கு இருக்கிறது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல ரகசியங்கள் இருந்தது. கொடுப்பதின் ரகசியம். என்ன ரகசியங்க? சிலருக்கு இந்த ரகசியம் புரியவே புரியாது. நீங்க கொடுத்து பாருங்க. கொர்நேலி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கொர்நேலி தான தர்மம் செய்தார். அவள் வீட்டுக்கு தேவதூதன் வந்தார். அவள் மூலமா இவர் எழுப்புதல் உண்டானது. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, புறஜாதி பட்டணத்திலே கொர்நேலியை கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய காரணம், அவன் ஜெபம் பண்றவன் மட்டும் இல்ல, தான தர்மம் செய்தான். யோபு தான தர்மங்களை செய்தான். மேசிடோனியா சபை, மக்கதோனியா சபை தான தர்மம் செய்தது. கர்த்தருக்காக கொடுத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி வேதத்தில் நாங்க பல காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கொடுப்பதின் ரகசியம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் சுரந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் பிரதர் கொடுக்க, ஏன் சிஸ்டர் கொடுக்குறாங்க, அதுலதான் பாஸ்டர் ரகசியமா இருக்குது. நீங்க கொடுத்து பாருங்க, அந்த ஆசீர்வாதம். இப்படி பல ரகசியங்களை சொல்ல முடியும். இந்த உலகத்தின் முடிவு அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்ங்கிற ரகசியம் நமக்கு தான் தெரியும். நிறைய ரகசியம் இருக்கு. ஒன்றே சொல்லுகிறேன், ஐக்கியத்தின் ரகசியம் சொல்றார் பவுல். என்ன ரகசியங்க? ஐக்கியத்தின் ரகசியம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கிறது அவசியமா? அவசியம். அதுலதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமே இருக்கிறது. ஐக்கியத்தின் ரகசியத்தை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் நமக்கு யாருமே பகைச்சல் கிடையாது. நாம் எல்லாரோட ஐக்கியமா இருக்க வேண்டும். சபை ஐக்கிய வேண்டும், பரிசுத்தோடு ஐக்கிய வேண்டும். என் அருமையான தேவனுடைய ஜனமே, சபையினுடைய பலனே ஐக்கியம் தான். ஐக்கியத்தின் ரகசியம் நமக்கு தேவன் நமக்குள் அதை வைத்திருக்கிறார். இப்படி பல ரகசியங்கள். மணவாளன் மணவாட்டியுடைய ரகசியம். அல்லேலூயா. மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி சபை. அந்த உறவாடுதல், சம்பாஷணை, அவருக்காக ஆயத்தமாவுதல், அவர் வருகை எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டியை போன்ற ஒரு ஆசையோடு அவரை பின்தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கையின் ரகசியம். இப்படி ஏராளமான அவருடைய வருகையின் முடிவின் ரகசியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரகசியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்பொழுது எந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த வேண்டுமோ அதை கர்த்தர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. ஏங்க இந்த நீர்ஊற்றுக்கான ஒரு மறைவு கட்டியிருக்கிறார்னா, இந்த உலகத்தின் மற்ற காரியங்கள்லாம் இவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இவர்களுக்குள்ளே நான் வைத்திருக்கிற ரகசியங்களை ஒரு நேரத்திலே இந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ரகசியமாய் அழைத்து தன் சீஷரோடு பேசினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக ரகசியங்கள் உனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் பட்டணத்தை குறித்து, உன் பக்கத்து வீட்டுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்களை குறித்த ரகசியங்களை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். நீ சாதாரண நபர் அல்ல, தேவ ரகசியங்களால் நிறைந்த ஒரு நபர். ஆண்டவர் அதை மறைவு கட்டி வைத்திருக்கிறார். இது எப்ப கெட்டு போயிருன்னா, மறைவு இல்லைன்னா கெட்டு போயிடும். பரிசுத்தம் கெட்டு போயிடும், விசுவாசம் கெட்டு போயிடும், ஜெப வாழ்க்கை கெட்டு போயிடும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரங்கள் எல்லாம் போயிடும், தாளந்தெல்லாம் போயிடும். ஆகவே திறந்து வைத்த நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. மறைவு கட்டப்பட்ட கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஆனால் நமக்குள்ளே தேவன் கொடுத்த வரங்களும் தாளந்துகளும் செயல்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்து உங்கள் வாழ்க்கை மனதின் அறையை கட்டி கொண்டு வாழ நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். மறைவு கட்டப்படாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, அநேகருக்கு நீங்கள் பயன் தர முடியும். ஆகவே ஸ்தோத்திரம். மனசுல பட்டதெல்லாம் சொல்றேன், கேட்டதெல்லாம் சொல்றேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. ஆமென். தேவன் அனுமதிக்காமல் எதையும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை செய்வோமானால் நமக்குள்ள இன்னும் நிறைய ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் உங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அநேக ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் மோசேயை அழைத்து, தனியாக அழைத்து, கண்மலையின் வெடிப்பில் வைத்து அநேக ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய பரிசுத்தவான்களிடத்திலே, நீதிமானத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. கடைசியாக ஒரு பாயிண்ட் நம்ம வருகின்ற நாட்களில் நாம் அதை தியானிக்கலாம். அல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் என்னதுங்க? முத்திரை என்றால் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர், அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நமக்கு கொடுத்த அபிஷேகம், நமக்கு கொடுத்த விசுவாசம், இவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டு நமக்குள்ளது உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆகவே மிக ஜாக்கிரதையா இந்த உலகத்திலே வாழ்வோம். தேவன் எப்போது நம்மை பயன்படுத்த சித்தமா இருக்கிற அந்த நேரத்திலே நம்மை வெளிப்படுத்துவோம். நம்மை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார்.